பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சிட்சை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய சிட்சை நமக்கு வந்திருக்கலாம். என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் பரிசுத்தமாக இருக்கணும், என்னை போல் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி தேவன் நமக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பாதையை விட்டு நாம் வழி விலகி செல்லும் பொழுதெல்லாம் தேவன் நம்மளை சிட்சித்து, நீ போக வேண்டிய பாதை இது கிடையாது மகனே, நீ போக வேண்டிய பாதை இது கிடையாதுன்னு சொல்லி நம்மளை அவருடைய வழிக்கு நேராய் நம்மளை திருப்புகிறவராய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னவர் அவர்தான் மெய்யான வழி. அந்த மெய்யான வழிக்கு நம்மளை திருப்புகிறார். நாம் தேவனை விட்டு வழி விலகும் பொழுதெல்லாம் தேவன் ஏதோ ஒரு சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து நம்மளை அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் இந்த உலகத்தில் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் நம்மளை சிட்சித்து நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். எனவே தேவனுடைய சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் தேவனை குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரை தேடி, ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நபரை விட்டு நான் விலகுகிறேன், ஆண்டவரே, இந்த காரியத்தை விட்டு நான் விலகுகிறேன், உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எந்த ஒரு பாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட சிட்சையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். திமிர்வாதக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லி தேவன் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொல்லுகிறார். முதலாவது அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவன் அவனுக்கென்று ஒரு சிட்சையை அனுமதித்தார். எல்லாம் முடக்கப்பட்ட ஒரு நிலைமை, கை கால்கள் எல்லாம் முடங்கிவிட்டது, அவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டது, எந்த ஒரு வழியும் திறக்கவில்லை. ஆனாலும் திரும்ப அவனை தேவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை மகனாய் ஏற்றுக்கொண்டு எந்த கால்கைகள் முடக்கப்பட்டு கிடந்ததோ அதே கால்கையை திரும்பவும் செயல்படும் வண்ணமாய் திரும்பவும் உயிர்ப்பித்து அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். நம்முடைய தேவன் நமக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். எனவே கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவனே, என்னை உம்முடைய பாதையில் நடத்தும், உமக்கு விரோதமாய் நான் செய்த எல்லா குறைவுகளையும் மன்னியும் என்று சொல்லி நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன்.